எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம். இந்த இடத்துல ஒருத்தர் கையில் ஹெல்மெட்டோடு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு அவங்க எங்கே இருக்கான்னு போய் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை அவங்க என்ன கலர் சேரில் உட்காந்துருக்காங்க, அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க, இது ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஹெல்மெட் போய் போய் உட்காந்து போய் வாங்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன கலர் சேரில் உட்காந்துருக்குறாங்க சொல்லணும். அப்படின்னா அந்த ஹெல்மெட் வச்சுருக்கிறவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. இந்த மூணில் எது ஒன்று செய்ய முடியும்? கைக்கலாம் அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஒளி மாதிரி காமிக்கும், ஏதாவது ஒரு செய்யும். இல்லை உங்களுக்கு எந்த வகையில் அது காமிக்குமோ அதை காமிக்கும். முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுங்க. எந்த பக்கம் காலம் இருக்காங்க? ரெட் கலர் சேர் சரியான ஆன்சர். சரி சரி கரெக்ட். கரெக்டாக போயிருக்கோம். அந்த பக்கம் ஒளி காமிக்கணும். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஹெல்மெட் என்ன கலர்னு தெரியாது. கருப்பு கலர் சரியான ஆன்சர். சரியான ஆன்சர். ஹெல்மெட் வச்சுட்டு இருந்தவங்க லேடிஸ் தான் சரியான ஆன்சர். இந்த ஹெல்மெட் வந்து பிளாக் கலருங்கிறது சரியான கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி அவங்க உட்காந்துருக்கிற சேர் அப்படிங்கிறது சிகப்பு கலர் சேருங்கிறதும் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஜி வணக்கம். உங்கள் பேர் செல்வகுமார். செல்வகுமார் எங்கேருந்து வரீங்க? சேலம் நாளைக்கு இந்த ஆழ்மன பயிற்சி வந்து கற்றுக்கிறீங்க. இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, எப்படி உங்கள் அனுபவம் இருந்துச்சு, எப்படி போய் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க? இப்போ உங்களை கேள்வி கேட்டேன், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நீங்கள் கேட்கும்போது தெரியும். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து முதல்ல ஒரு சிவப்பு கலரும், அதுக்கப்புறம் ஒரு கருப்பு கலரு, ஒரு பெண் போன்ற ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் முன்னாடியே அப்படியே தோணுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கும்போது இது என்ன கலர் சேர் அப்படின்னு சொல்லுது, அந்த ஹெல்மெட் என்ன கலர்ன்றது எனக்கு ரெண்டாவதாக தெரிஞ்சது கலப்பு. அப்புறம் பெண் போன்ற ஒரு நீங்கள் அவங்க எந்த திசையில் இருக்காங்கன்னு கேட்கும்போது எனக்கு நம்ம முன்னாடி வந்து திடீர்னு ஒரு சூடாக இந்த பக்கம் திரும்பினா அந்த சூடு தெரியல, இப்படி போகும்போது அந்த சூடு தெரியற பக்கமாக போனால் அவங்க உட்காந்துருக்கிற பக்கம் தெரியுது. இன்னைக்கு அந்த ஆழ்மன விழுத்த என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு புது அனுபவம். இது தெரியுதுல்ல, தெரிஞ்சனால தான் உங்களால் சொல்ல முடியுது. கரெக்டாக போய் அவங்க வந்து இது பண்ணீங்களா இல்லையா? கரெக்டாக போய் அவங்கள்ட்ட போனீங்க, அவங்க சேர் கேட்டேன், அவங்க கலர் கேட்டேன், ஹெல்மெட் கலர் கேட்டேன், எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ உங்களால் சொல்ல முடியுது. நீங்கள் என்ன வயசு ஆகுது? 35 வயசு. 35 வயசில் இந்த ஆழ்மன பயிற்சி வந்து இது எத்தனாவது வாரம்? 4வது வாரம். 4வது வாரம். ஆனால் பயிற்சி பிரகாரம் பார்த்தா 4வது நாள் பயிற்சியும் இருக்குது. ஓகேங்களா? 4வது நாள் பயிற்சியில் இன்றைக்கி வந்து ஸ்கேன் பண்ண ஒரு ஸ்கேன் பண்ண தெரியுது உங்களுக்கு. நீங்கள் போய் கரெக்டாக ஒரு இடத்துல போய் கரெக்டாக ஒரு ஆளை புக் பண்ணுறீங்க. இந்த பயிற்சி பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள். ஏதோ சொல்லுங்கள். இது நம்ம நார்மலாக இருந்தாலே ஒரு கவனம் எனக்கு இருக்காது. ஒரு விஷயத்துக்கு அது 10 தான் ஒரு கவன சிதறலாக தான் இருக்கும். பயிற்சிக்கு பிறகு நம்ம நார்மலாக இருந்தாலும் சரி, கண்ண மூடியே இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் ஒரு கவனம், ஒரு நிலையான ஒரு இது இருக்குது. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சாதகம் பாதகம் எதுவும் இல்லாமல், பிரச்சனை எதுவும் இல்லாமல் பேச முடியுது. ஆழ்மனதையும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. கண்டிப்பாக.
யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா நம்ம திருப்பி ஒரு 10 வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க பண்ணது தப்புனா நம்ம புரிய வைக்கிறதுக்கு இப்போ ஒரு வார்த்தை 10 வார்த்தையே பேசுவோம். இப்போ நம்ம இது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் அதை வளர்த்திட்டு இருக்கணும்? அது உங்களால் சொல்ல முடியும். அடுத்தடுத்த பயிற்சிகளில் இன்னும் நீங்கள் உங்களால் சொல்ல முடியும்.